ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்கள் ஆச்சரியப்பூருக்கும் என்ன மூவி ரிவ்யூவோடு வந்திருக்கேன் அப்படின்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்போட உலக நாயகன் கமல்ஹாசன் அவரோட நடிப்பில் சங்கர் அவரோட இயக்கத்தில் லைகா ப்ரொடக்ஷன் இவங்க 3 பேருமே மிகப்பெரிய பிரம்மாண்டமானவங்க. இந்த பிரம்மாண்டம் ஒரு பெரிய பிரம்மாண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளிவந்திருக்க படம் இந்தியன் 2 நோ டாலரன்ஸ். இதே தான் நம்மளும் தேட்டருக்குள்ளே போகும்போது எந்த டாலரன்ஸும் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தான் படத்துக்குள்ளே போனோம். படம் முதல் கதை என்ன அப்படின்னு பார்த்துருவோம். சித்தார்த் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை வச்சுன்னு பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊரில் நடக்கிற விஷயங்கள் இருக்கும்ல, அதாவது அன்வான்டாக நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் ஷூட் பண்ணி அவங்களோட யூடியூப் சேனலில் போடுறாங்க. இது வந்து அவங்களுக்கு நிறைய வியூஸ் வருது, நம்மள மாதிரி நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இதுதான் அவங்களோட வாழ்வாதாரமாகவே இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்ட பிறகு இனிமேல் இப்படிலாம் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு கட்டாயம் வந்தது, ஒரு சில விஷயங்கள்ல பிரச்சனை வந்துடுது. அப்போது என்னடா ஒரு நார்மலான மனுஷன் இதெல்லாம் தட்டி கேட்கவே கூடாதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கோவமாக இருக்கும்போது யார் இதெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு சித்தார்த் சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கார், எங்கள் தாத்தா, இந்தியன் தாத்தா, பேக் டு ஃபார்ம், திரும்ப வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிற அந்த சீனில் ஆரம்பிக்குதுங்க கதை. அங்கே என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம இந்தியன் 2 கமலஹாசன் தாத்தா. உள்ளே வரும்போது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தோட செம்ம என்ட்ரி கொடுத்துருக்காங்க நம்ம கமலஹாசன் சாருக்கு. அவரோட என்ட்ரி, அந்த பிஜிஎம் எல்லாமே மாஸ் தட்டி எதிர்பார்த்த அந்த ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்தாரா, அவர் எதிலையாவது சிக்கிக்கிட்டாரா, இதுதான் நிறைவான மீதி கதை. ஓகே, கதைக்குள்ளே பெருசாக போகாமல் இதான் கதை அப்படின்னு வந்துட்டோம். இதுக்கப்புறம் படம் என்ன நடந்தது அப்படின்றத தேட்டரில் போய் பாருங்கள். படத்தில் நிறைய ப்ளஸ் இருக்குது. படத்தில் நடித்தவங்க சித்தார்த்தா இருக்கட்டும், பாபி சிம்ஹாவாக இருக்கட்டும், இறந்த நம்ம விவேகா இருக்கட்டும், மனோபாலாவாக இருக்கட்டும், இவங்களோட நடிப்புலாம் செம அமேசிங். ராகுல் பிரீத் சிங்காக இருக்கட்டும், எல்லாரோட நடிப்பும். இதில் வந்து நம்ம விவேக் கொடுத்தும் மனோபாலா இவங்களோட வாய்ஸ் எல்லாம் வந்து ஏஐல தான் பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் பண்ணியிருக்காங்க. அதுதான் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். படத்துக்கு ஒரு சில மைனஸ் இருக்குது. அதில் மெயினான மைனஸ் என்னென்னா 3 மணி நேரம் சொன்னோடனே ஐயோட அம்மாடா அப்படின்னு நமக்கு ஒரு தோணல் வருதுல்ல, அதுவே ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அச்சு கிளப்பிருப்பாருங்க. அதுவும் அந்த கப்பல் ஏறி போயாச்சு சாங், அதில் வர சின்ன சின்ன அந்த ஃப்ளூட் பீஜம் எல்லாமே படம் ஃபுல்லாக வரும், தட்டி தூக்கியிருப்பாரு. இந்த படத்தில் அது ஒரு சின்ன மைனஸாக இருக்குது, அனிருத்தோட மியூசிக். தென் படத்தில் வந்து இந்த தாத்தா வராரு, அந்த சாங் வந்து செம்ம அமேசிங்கு. அதுக்கு எடுத்திருக்க உழைப்பு, பண்ணியிருக்க அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னோட எதிர்பார்ப்பு என்னென்னா, கமல் சார் வரும்போதெல்லாம் அந்த என்ட்ரிக்கு தாத்தா வராரு பிஜிஎம் போட்டு அந்த பாட்டை போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தியேட்டரே அதகலப்பட்டிருக்கோம். அது மட்டும் நிச்சயம். அந்த இடத்த மிஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் தெரியல. அது மட்டும்தான் சின்ன வருத்தத்தை கொடுத்துச்சு. சங்கர்னோடனே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். அவரோட படங்கள் அடுத்தடுத்து வந்து வேற வேற லெவலில் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் கமலஹாசன் சொன்ன உடனே அவர் படங்கள்லாம் வேற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது அடுத்த உலகத்துக்கே போயிடுவோம் நம்ம. இந்த எதிர்பார்ப்பை இங்கே பூர்த்தி செஞ்சாங்களா அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் சின்னதாக மைனஸ் ஆயிடுச்சு. அதுதான் மிகப்பெரிய வருத்தமாகவும் இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாருக்கூடையும் பார்க்கும்போது இது ஒரு சின்ன மைனஸ் இருந்தது. அதை மட்டும் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் படம். 3 மணி நேரம் ஒரு பெரிய கேப்பு, மியூசிக் ஒரு சின்ன பெரிய கேப்பு, அதுக்கப்புறம் இந்த பிரம்மாண்டத்தோட மிஸ்ஸிங். நடுவில் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே போட்டிருக்காங்க, பட் அதெல்லாம் மிஸ்ஸிங். அது ஒரு சின்ன கேப். இதெல்லாம் விட டைலாக்ஸ் அங்கங்கே நடுவில் நம்ம தாத்தா பேசுகிற டைலாக்காக இருக்கட்டும், விவேக் சார் சொல்கிற டைலாக்காக இருக்கட்டும், ஆட்சி கிளப்பியிருக்காங்க. ஒரு சில டைலாக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாரிசு அரசியல் பண்ணுறீங்களா, எதுனா வாரிசு சிபிஐ அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக்ஸ்லாம் உண்மையாலே சூப்பராக இருக்குது. தேட்டர் இதுக்கெல்லாம் பயங்கர கைத்தட்டு. அடல்ட் ஃபிலிம்லாம் கிடையாது, இது எல்லாரும் ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டை இந்தியன் 2வோடு செலிப்ரேட் பண்ணலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் சின்ன சின்ன அந்த லேக்ஸ் நம்ம பெருசாக எதிர்பார்த்து வா இப்படி பார்க்க போகிறோம் அப்படிலாம் இல்லாமல் சைலண்ட்டாக போயிட்டு அமைதியாக படம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பரான படம் இந்த இந்தியன் 2. தாராளமாக தேட்டரில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில விஷயங்களை தவிர்த்துட்டு லாஜிக் மீறல்லாம் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தமிழ் சினிமாவை இந்த படத்தை வச்சு கொண்டாடுவோமே. போயிட்டு படத்தை தேட்டரில் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறைய பேர் கழுவி ஊற்றணும்னு நினைப்பீங்களா, அவங்களாமும் கமெண்ட் பாக்ஸ்லேயே ஊற்றிட்டு போயிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை சொல்லுறது நான் ஜெயப்பர்கோ.